அம்மா, ஐயோ வலி தாங்க முடியலையே. நல்லா பிடிச்சிக்கிச்சு. ஷோ, சரி அதற்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம். அம்மா, அக்கா ஏதாவது சாப்பிடுறீங்களாக்கா? இல்ல ஆதர, வேண்டாமா. அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, என் வீட்டுக்காரர் தான் கூப்பிடுறாரு, பேசிட்டு வரேன். ஹலோ, சொல்லுங்க. ஆதர, நீ எங்க இருக்க ஆதர? பக்கத்துல சுப்பலட்சுமி அக்காவை பார்க்க வந்திருக்கேங்க. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? ஆபீஸ்லயா இல்ல கமிஷனர் மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே, அங்க போயிட்டீங்களா? ஆபீஸ்க்கும் போகல, கமிஷனர் மீட்டிங்க்கும் போகல. நான் இப்ப வீட்ல தான் இருக்கேன். என்ன சொல்றீங்க? நம்ம வீட்ல இருக்கீங்களா? ஆமா ஆதர, நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. எங்க சாரிங்க, உடனடியா கிளம்பி வீட்டுக்கு வர முடியாது. இங்க சுப்பலட்சுமி அக்கா. என்ன ஆதர இப்படி சொல்ற? ஆமாங்க, அந்த ஆளு ஏசி ஏ மேல இருக்கிற கோவத்துல வேணும்னே அக்காவை ரொம்ப மிரட்டிட்டு இருக்காருங்க. சுப்பலட்சுமி அக்காவும் ஏசியை நினைச்சு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இப்படி ஒரு நிலைமையில அவங்கள தனியா விட்டுட்டு வரதுக்கு எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. அதனால கொஞ்ச நேரம் அவங்களோட இருந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு கிளம்பி வரேங்க. சரி ஆதர. ஐயோ அம்மா வலிக்குதே. என்னங்க, என்னாச்சு? ஆஹா, ஒண்ணுல ஆதர. சரி நீ அங்க இருந்துட்டு வா, சரியா? இல்ல, நீங்க இப்ப எதுக்கு திடீர்னு கத்துனீங்க? என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. என்னாச்சு? எதையும் மறைக்காதீங்க.